Third question, a football player is moving southward and suddenly turns eastward with the same speed to avoid an opponent. The force that acts on the player while turning is. ஸோ ஆப்ஷன் எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாங் நார்த் ஈஸ்ட்டு. ஸோ அதை எப்படி பார்க்கலான்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பிளேயர் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு சவுத் நோக்கி வராங்க. ஒரு ஆப்போனண்ட் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அதே ஸ்பீடில் ஈஸ்ட் நோக்கி மூவ் பண்ணுறாங்க. கரெக்டாக? ஸோ இதை நம்ம எப்படி, ஸோ நமக்கு ஃபோர்ஸ்னால் தெரியும் m/vன்னு. மாஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது, பட் வெலாசிட்டியில் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டியை நம்ம ∆vன்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ∆v = v final - v initial. ஸோ இந்த டைரக்ஷன் வச்சே சொல்லுங்கள். இப்போது சவுத் நோக்கி வந்தது தான் இனிஷியல் வெலாசிட்டி, அது vi வெக்டர்னு போட்டிருக்கேன். ஃபைனல் வெலாசிட்டி ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ vf வெக்டர் அப்படின்னு போட்டிருக்கும். இப்போ இங்கே போகலாமா, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ இதை மைனஸ் பண்ணாமல் வேறு ஃபார்மெட்டில் அடிஷன் பண்ணுற மாதிரி மாற்றலாம். எப்படின்னா vf ப்ளஸ் மைனஸ் ஆஃப் viன்னு எடுத்துக்கோங்க. ப்ளஸ்ஸு மைனஸாக தான் இருக்கும், பட் இதை சப்ராக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் ஆட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ -viன்னு போட்டிருக்கேன். அப்போது இப்போ vi அப்படிங்கிறது சவுத் நோக்கி வராங்க. கரெக்டாக? -vi அப்படின்னா அதோட ரிவர்ஸ், அப்போ நார்த்தாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபைனல் வெலாசிட்டி வெக்டர் ஈஸ்ட் நோக்கி இருக்கிறதையும் நார்த் நோக்கி இருக்க வெக்டரையும் ஆட் பண்ணால் ரிசல்டன்ட் வெக்டர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ ரிசல்டன்ட் வெக்டர் டயக்ராம் பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நம்ம இங்கே என்ன சொன்னோம், vf - vi ஆட் பண்ணோன்னு சொன்னோமா, இது vf. viனா சவுத் நோக்கி வரும், -vi அப்படின்னா நார்த் நோக்கி ரிவர்ஸில் இருக்கும். ஸோ இதோட ஆட் பண்ணுற ரிசல்டன்ட் வெக்டர் அப்படிங்கிறது இந்த போர்ஷனாக. ஸோ ரிசல்டன்ட் வெக்டர் இந்த டேரக்ஷனில் இருக்குது. ரிசல்டன்ட் வெக்டர் எதை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கு, நார்த் ஈஸ்ட் டேரக்ஷனை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கு. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், நார்த் ஈஸ்ட்டுன்னு சொல்லலாம். இதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது, இன்னும் பார்த்தோன்னே சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அவங்க என்ன சொன்னாங்க, சேம் ஸ்பீடில் அந்த ஃபுட்பால் பிளேயர் ஃபஸ்ட்டு சவுத் நோக்கி மூவ் பண்ணிட்டு வராங்க. ஓகேவா? இப்போ சவுத் நோக்கி மூவ் ஆகிட்டு வராரு. இவரோட டேரக்ஷனை நான் மாற்றணும் அப்படின்னா, இல்லை இவர் ரவுண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு, இவரை நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நான் இங்கேருந்து ஃபோர்ஸ் அனுப்பணும். ஆப்போசிட்டாக சவுத் நோக்கி வரவங்களுக்கு நார்த் நோக்கி நான் ஃபோர்ஸை சென்ட் பண்ணேன்னா இவரை நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம். கரெக்டாக? இப்போ அவர் ஈஸ்ட் நோக்கி மூவ் ஆகுறாரு அப்படின்னா ஈஸ்ட் நோக்கி அவரை போக வைக்கிறதுக்கு எனக்கு ஈஸ்ட் டேரக்ஷனில் என்ன தேவைப்படுது, ஃபோர்ஸ் தேவைப்படுது. கரெக்டாக? ஸோ இந்த டயக்ராம் வச்சு நீங்கள் சொல்லுங்கள், சவுத் நோக்கி வந்தவங்கள நம்ம ஈஸ்ட் நோக்கி மூவ் பண்ண வச்சிட்டோம். இப்போ ஃபோர்ஸ் நமக்கு எந்தெந்த டேரக்ஷனில் ஆக்ட் ஆகிருக்கு பாருங்கள், நார்த் ஈஸ்ட். கரெக்டாக? ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஃபோர்ஸ் தட் ஆக்ட்ஸ் ஆன் த பிளேயர் while turning is நார்த் ஈஸ்ட்னு சொல்லி நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம்.